ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் உடம்பு ஒத்துழைக்காதனால ஈவினிங் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்துட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு அப்படியே குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்ககிட்ட நான் வேலை செஞ்சுக்கிட்டே வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பேச போகிறேன். தம்பி வந்துட்டு இன்றைக்கி காலேஜ் போயிருக்கான். ஸோ அவனும் வந்துட்டு ஈவினிங் 6:00 கிட்ட தான் வருவாங்க. ஸோ இவங்களும் ஆஃபீஸ்லேருந்து 8:00 கிட்ட தான் வருவாங்க. அதுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிடணும். ஸோ எப்போவுமே வந்து என் கூட வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து என்னோட மெலோடியஸ் சாங் தாங்க. நான் எப்போவுமே வந்துட்டு வேலை செய்யும்போது பாட்டை ஒன்று போட்டு விட்டுட்டேன்னா பார்த்துக்கோங்களேன், எப்போ நான் வேலையை முடிக்கிறேன்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சிருவேன். அது மட்டும் இல்லை, நம்ம மைண்டும் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாட்டை கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் நம்ம முடிச்சிருவோம். ஸோ நீங்கள் அப்படி தானா? நீங்கள் வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டுட்டு வேலை செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், நம்ம ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். மேபி அது உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் வந்து ஸ்டேட்டஸ்ங்க. உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை பார்த்து உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? எங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உண்மையிலேயே இவங்கள பார்த்து யாராவது கேட்டிருப்பாங்களா? இல்லை வந்துட்டு ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சொல்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உண்மையிலே எங்களை பார்த்து இந்த மாதிரி கேள்விலாம் வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்குறதெல்லாம் நம்ம நெருங்கிய நண்பர்கள்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. நம்ம சுற்றி இருக்க நெருங்கிய சொந்தங்கள் தான் வந்துட்டு நம்மளை இந்த மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க. நாங்கள் ஃபேஸ் பண்ண இந்த சிச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ என்ன நடந்தது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோங்க. ஒரு நெருங்கிய சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களோட நெருங்கிய சொந்தக்காரங்க வந்து ஒருத்தவங்க வராங்க. ஸோ அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு நெய்பர், ஓகேவா? அவங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கும் என்னையும் தெரியும். அந்த ஃபங்க்ஷனுக்கு வர அந்த நெருங்கிய சொந்தக்காரங்களே தெரியும்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுற அந்த சேர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த நெய்பரும் அவங்களும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த நெய்பர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்களை பார்த்து பேசிட்டு போனாங்க. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பின்னாடியே அப்படியே உட்காந்துருக்கோம். ஸோ அதை அவங்க வந்து கவனிக்கவே இல்லை. ஸோ அவங்க பாட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த நெய்பர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ தான் உங்கள் சொந்தக்காரங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் போலே அவங்க கூட சாப்பிட அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கலாம்? இல்லை, இனிமே தான் போகணும். அப்படியா? அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா? எப்போ வந்தாங்க? அப்படி ஏதாவது ஒன்று கேட்டிருக்கணும். பட்டுன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டேட்டஸ் வேறு, எங்களோட ஸ்டேட்டஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. ஸோ இதை கேட்கும் போது உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்களுக்கு எப்படி வலிச்சதோ அதையும் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல அந்த வார்த்தையை வந்து கேட்கும்போது, அதுவும் அவங்க சொல்லி கேட்கும்போது என்னால் ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா அவங்க எங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக நல்லா பேசுவாங்க. ஸோ நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இடத்துல தான் புரிய ஆரம்பிச்சது. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வீட்டுக்கு வந்துட்டு இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். நம்ம எந்த நிலமையில இருக்கோம்ல, நம்மளை எப்படிலாம் பேசுகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தோம். பட் என்னென்னா, அவங்க அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி பேசலைன்னா நாங்கள் எந்த இடத்துல இருந்திருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியாமல் போயிட்டுருக்கோம். உண்மையிலே அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி பல மடங்கு வளர்ந்து ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வந்து சொத்து சுகம் கடவுள் கொடுத்துருக்காருன்னா அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்கல்ல, உன்னோட பலம் வந்து உனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அன்றைக்கி அந்த சிச்சுவேஷன் நடக்கலைன்னா எங்களோட பலம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நாங்கள் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அவங்ககிட்ட வந்து கோவப்படுறதோ இல்லையோ என்னன்னு தெரியாது. பட் நன்றி மட்டும் அவங்களுக்கு சொல்லிடலாம். ஏன்னா வந்துட்டு அவங்க அந்த இடத்துல பேசலைன்னா இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி நமக்கு வந்திருக்குமா? ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு கடவுள் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்குங்க நம்மள லைஃப்பில். நம்மளை சுற்றி நிறைய பேர் இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து பேசுவாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் உங்களோட பாதையில் நீங்கள் வந்து நேர்மையாக போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கான இடம் கிடைக்கும். அதனால் வந்து ஐயோ அவங்க அப்படி பேசிட்டாங்களே, நம்மளை இப்படி நினச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதை விட்டுட்டு அவங்க முன்னாடி வளர்ந்து காட்டினாலே போதும். அதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய வந்து பதிலடின்னு நான் சொல்லுவேன். என்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயத்த உங்ககிட்ட நான் ஏன் ஷேர் பண்ணேன்னா, நிறைய பேர் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருந்தால் டிமோட் ஆகாதீங்க. அவங்க முன்னாடி வந்து நல்லா வளர்ந்து காமிங்க. இது வந்து என்னோட லைஃபே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.
என்ன நடந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம வந்து நல்லதே செய்வோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சுங்க. நான் எப்போ விளக்கு ஏற்றினாலும் ப்ரூசி வந்து உட்காந்துருவான். நம்ம இந்த தீப ஆராதனை காமிக்கும் போது நம்ம அந்த தீபத்தை தொட்டு கண்ணில் ஊற்றிப்போம்ல, அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து உட்காந்துட்டு அந்த மாதிரி செய்யும் போது அந்த ஹாட்டாக இருக்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்குதா என்னன்னு தெரியல. அதை எப்போ வந்து சூடம் காமிச்சாலும் சரி, இல்லைனா பெல் அடித்தாலும் சரி, அழகாக வந்து சமத்தாக வந்து சாமி கும்பிட வந்துடுவான். சிட் டவுன். இப்படி தான் உட்காரணும். ஸோ நான் எப்போ சாமி கும்பிடும் போதும் வந்து இங்கே உட்காந்துப்பான். நான் தீபம் காமி இப்படி நெத்தியில் வைக்கிறேன், அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேசுனது ஏதாவது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ லைஃப்பில் எது நடந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். இதுவும் ஒரு நாள் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.